ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பச்சரிசி தாங்க யூஸ் பண்ணணும். புழுங்கல் அரிசி போட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வராது. பச்சரிசினா நல்லா குழஞ்சி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பருப்பு ஊறினா கொஞ்சம் நல்லா ஈஸியாக நல்லா வேகும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒன்று வேகாமல் நின்றுடும். சாம்பார் சாதத்துக்கு தேவையான 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கேரட் தோல் சீவி எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ வந்து 1.5 கப் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு. இதுக்கு வந்து 3 கப் தண்ணி ஆவரேஜாக வைக்கிறது. ஆனால் இப்போ நம்ம 4 கப் தண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா குழ குழன்னு இருக்கும். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு. நம்ம வந்து காய்கறியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டுடலாம். குக்கர் வந்து ஃபுல்லாக விசில் அதுவே அடங்குற வரைக்கும், ஐ மீன் குறையிற வரைக்கும், ப்ரெஷர் ஃபுல்லாக குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம லாஸ்ட்டாக தான் தாளிப்போம். இப்போ இதுக்காக ஃப்ளேவருக்காக மிளகாய் வந்து வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். சின்ன பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஸ்லோவாக தான் வதக்குனேன். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரைஸில் போட்டுட்டோம், நம்ம கிரேவிக்கானது மட்டும். சரிங்களா? தக்காளி எப்படி இருந்தாலும் வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஐ மீன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். எப்போவுமே மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து நம்ம 3 ஆட் பண்ணியிருக்கோம். அந்த காரம் இருக்கும். ஓகேங்களா? சாம்பார் பொடியும் நம்மளுக்கு கொஞ்சம் காரணும். தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டால் வந்து இனிப்பாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் இனிப்பு சுவை. இதே நாட்டு காய்கறினா அது வேறு. ஐ மீன் கத்திரிக்காய், இந்த முருங்கைக்காய் எவ்வளோ புளிப்பு இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிடும். இது அப்படி கிடையாது. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி போட்டு வந்து நல்லா வேகட்டும் காய்கறி. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் காய்கறிகள் நல்லா மூழ்கிற அளவுக்கு. ஓகேங்களா? காய்கறி நல்லா வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக, ஓகேங்களா, நம்ம இவ்வளோ காய்கறி சேர்த்துருக்கோம். சும்மா டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை வந்து
டீஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன். ஓகேங்களா, நிறைய சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு போயிடும். இது ஃபுல்லாக இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு நல்லா. ஓகேங்களா, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்காச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா தலை சாம்பார் சாதம். இப்போ வந்து நெய் போட்டு தாளிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். நெய் சேர்க்குற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நெய் காஞ்ச உடனே லைட்டாக பெருங்காயமும் கடுகு சேர்த்துக்கலாம். நெய் வந்து காஞ்சிடுச்சு. கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக இன்னும் வாசனைக்காக பெருங்காயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நம்ம வந்து கடுகு பொரியிற அளவுக்கு ஹீட் இருக்குன்னா முந்திரி பருப்பு வந்து ஃபுல்லாக வந்து வெந்துடுச்சு. ஐ மீன் வறுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா தீஞ்சிரும். ஓகேங்களா, இப்போ வந்து தாளிச்சதை சேர்த்துக்கலாம். இப்படி பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான பிசிபிளாபாத் ரெடி. சாம்பார் சாதம் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இவ்வளோ காய்கறி சேர்க்குறோம், இவ்வளோ பருப்பு சேர்க்குறோம், நெய் சேர்க்குறோம். ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஓகேங்களா, இது பார்க்கும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு தோணுது. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகேங்களா, நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.